சிறுகடிக்கு ஆசை அப்கமிங் எபிசோட் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சங்கீத் ஃபங்க்ஷனில் எல்லாருமே டான்ஸ் ஆடி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. முதல்ல கேர்ள்ஸ் டீம் ஆடுறாங்க, அப்புறம் பாய்ஸ் டீம் ஆடுறாங்க. பாய்ஸ் டீம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா மனோஜ் டான்ஸ் ஆட கூப்பிட்றாங்க. அவன் வரலன்னொடனே முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா மனோஜை வலிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு ஒரு பக்கம் மனோஜ் கையை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே மனோஜையும் ஆட வைக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராக ஆடுறாங்க. முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, ஸ்வேதா, மிஸ்ரா, சத்யா, ரேகா அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேராக பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி பட்டையை கலப்புறாங்க. குத்துன்னு குத்தாட்டம் போடுறாங்க. வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவங்களோட டான்ஸ் எல்லாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜோடியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி கொண்டாடுறாங்க. இவங்க டான்ஸ் ஆடி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அத்தை பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி தான் டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயாவை கூப்பிடுறாங்க. இவங்க கூட போட்டி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அம்மா கூட போட்டி போடுறதுக்கா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ஆண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர், அவங்க கூட நான் எப்படி டான்ஸ் ஆடி போட்டி போடுறது, நான் ஆடலை, அவங்க ஆடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் ஆட தொடங்குறாங்க. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஆடு உன்னை நான் ஆடி தோக்கடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டேர்ன் வரும்போது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. விஜயா பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. விஜயா டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணியும் போய் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க. சாதுரியம் பேசாதடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி அப்படின்னு அந்த பாட்டுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. முத்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட போயிட்டு என்னப்பா டான்ஸ் ஒரு அளவு இல்லாமல் போயிட்டே இருக்குது, ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஆமாடா இது இப்போ முடியாது போல், விட்டா இவங்க ஈவினிங் வரைக்கும் ஆடிட்டே இருப்பாங்க போல், நீ போய் பீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பாட்டிலே அப்படி தாண்டா அந்த டான்ஸை நிப்பாட்டுவாங்க, வேறு வழி இல்லை, நீ போய் பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக நீயா நானா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி பீஸ் பிடிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை நிப்பாட்டுறாங்க. அப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுக்கிக்கிட்டு போகிறாங்க. எனக்கெல்லாம் நீ போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கான டேவும் வருது. ரோஹிணி மனோஜை தேடி ஷாப்புக்கு போயிருப்பாங்க. ஜீவா கிட்ட மனோஜ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மனோஜ் அவங்க இல்லையே, அவங்க மேரேஜ்லலாம் இருக்காங்க, அவங்க வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மேரேஜ் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கு தான் மேரேஜ்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற மேரேஜா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வீட்டிலேயே சிம்பிளாக யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு தெரியாமல் மனோஜுக்கு மேரேஜ் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு கோவமாக போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் ஜீவா பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுங்களுக்கு தானே மேரேஜ் ஆகுது, இதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணி பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போயிட்டுருப்பாங்க. எப்படியாவது நம்ம போய் மனோஜ் கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக ஆட்டோவில் போயிட்டுருப்பாங்க. இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா மீனா, ஸ்ருதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா அழகாக ரெடியாக இருப்பாங்க. ஸ்ருதி, ஸ்வேதா, சீதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக கிண்டலாக பேசிட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபிலாம் எடுத்துகிட்ருப்பாங்க. ஒரு பக்கம் பாட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மனோஜை வச்சுக்கிட்டு நம்ம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இவங்களுக்கு முடிஞ்சோடனே நம்ம சீக்கிரமாக மனோஜ்க்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம பண்ணிடலாம், நம்ம முதல்ல இந்த கல்யாணத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயர் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையெல்லாம் போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா மனோஜ் போடா அவனுங்களை கூட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோஜ் அனுப்புகிறாங்க. மனோஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேட்டிலாம் கட்டிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்காங்க. ரொம்ப ஜாலியாக பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே பொண்ணுன்னு மனோஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பாகி டேய் உங்களை என்னடா வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா, இன்னும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நடக்குது, திரும்பவும் தானே நடக்குது, வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏய் இப்போ நீ எதுக்கிட்டா இவ்வளோ காண்டாகிற அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. வேறு என்னடா அவனுக்கு கல்யாணம் நடக்கும்னு பார்த்தாங்க, கடைசியில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது,
ஆகுதுல்ல அந்த காண்டில் தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முத்துவும் ரவியும் மாலைலாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மணமேடையில் போய் உக்காந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் ரோகிணி ரொம்பவே டென்ஷனாக பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா, கல்யாணம் முடிஞ்சிட போகுது, அந்த கல்யாணத்தை தடுத்தே ஆகணும், கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. பார்வதி போய் பார்த்தீங்கன்னா மீனாவையும் ஸ்ருதிக்கும் மாலையெல்லாம் போட்டு அவங்கள கூப்பிட்டு வராங்க. அவங்கள கூப்பிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா மீனாவையும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா வெச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் பார்த்தீங்கன்னா மணமேடையில் உட்காருவாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. மீனாவோட அம்மாவாக இருக்கட்டும், ஸ்ருதியோட அப்பா அம்மாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடந்த மேரேஜ் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, பிரச்சனையில் நடந்திருக்கும். அவங்களுமே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் மேரேஜ் நடக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அண்ணாமலை, பாட்டி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. மிஸ்ரா ஒரு பக்கம் ஸ்வேதாவை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ ஸ்வேதா கூட கல்யாணம் நடக்க போதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் சந்தோஷ் பார்த்தீங்கன்னா மனோஜ் கிண்டல் பண்ணுறாரு. இவங்க கல்யாணத்தையும் இப்படி நடத்தி வைக்கிறாங்களே, உங்கள் கல்யாண மேட்ரு மட்டும் தெரிஞ்சதுன்னா சூப்பராக நடத்திடுவாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரமும் கிட்ட வந்துச்சு. ஐயர் பார்த்தீங்கன்னா கெட்டி மேலெலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்தோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வச்சு கெட்டி மேலே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. சீதா அச்சதை தட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயர் பார்த்தீங்கன்னா கெட்டி மேலேன்னு சொல்வார். 2 பேரும் பார்த்தீங்கன்னா தாலி எடுத்து கட்ட போகிறாங்க. கரெக்டாக அந்த சமயம் ரோகிணி பார்த்தீங்கன்னா ஆட்டோலேருந்து வந்து இறங்குறாங்க. கெட்டி மேலே சத்தத்தை கேட்டோன்னே ரொம்பவே பதட்டமாக பார்த்தீங்கன்னா மேலே ஓடி போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா ரோகிணி. ரோகிணியை பார்த்தோன்னே விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. வித்யாவுமே பார்த்தீங்கன்னா ஏய் இப்போ நீ எதுக்கிட்ட இங்கே வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாயை மூடி, நீ கூட என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட பார்த்தீங்கன்னா ரோகிணி சண்டை போடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன நடக்குது, எனக்கு தெரியாமல் நீங்கள் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ பாட்டு இங்கே வந்து கத்திட்டு இருக்காது. இப்போ உன்னை யார் வர சொன்னோம், இப்போ உன்னை யார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. போடி முதல்ல இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு போகணும், நீங்கள் எனக்கு தெரியாமல் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யாவும் பார்த்தீங்கன்னா ஏய் புரியாமல் பேசாதடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க பொறுமையாக எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நீ எதுக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க மனோஜோட சட்டையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா என்னடா நினச்சிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக பார்த்தீங்கன்னா மனோஜை பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க.